வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்று பொடி மீன்கள் அதை சாப்பிடுவதால் மக்களுக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொடி மீன்கள் அப்படின்னா சிறிய வகை மீன்கள். அதில் நெத்திலி பொடி, மத்தி மீன்கள், காரப்பொடி, அது மடவா பொடி, அது போன்ற பொடி மீன்கள். இந்த பொடி மீன்களை நம்ம சாப்பிடும் பொழுது அது உடலுக்கு மிகுந்த நன்மை பயக்கின்றது. அது மூளை வளர்ச்சிக்கு, இருதயத்துக்கு, அது உடல் எடை குறைய, அது புரத வளர்ச்சிக்கு அது ரொம்ப நன்மை புரிகின்றது. அந்த பொடி மீன்களில் பாஸ்பரஸ், கால்சியம், விட்டமின் டி மற்றும் அதிக அளவு புரதங்கள், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆகியவை அதிக அளவில் காணப்படுகின்றது. இதை சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு மூளை புத்துணர்ச்சி அடைகின்றது. இதனால் மனசோர்வு, உடல் சோர்வெல்லாம் நீங்குகின்றது. கெட்ட கொலஸ்ட்ரால் தடுக்கப்படுகிறது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் அதிகமாக இருக்கிறது. அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருதயத்தில் உள்ள கொழுப்புகளை எல்லாம் கரைத்து மாரடைப்பு வருவது போல தடுக்கப்படுகின்றது. மேலும் இது எலும்பு வளர்ச்சி, பல் வளர்ச்சிக்கு நன்றாக துணை புரிகின்றது. இதில் கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் அயோடின் சத்து ஆகியவை நல்லதொரு எலும்பு வளர்ச்சிக்கு, பல் வளர்ச்சிக்கு இதற்கு மிக முக்கியமாக நன்மை பயக்கின்றது. அது ஒரு எனர்ஜி பெட்டகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொடி வகை மீன்களை சாப்பிடுவதால் அது எல்லா தரப்பு, அதாவது நோயிட்டவர்கள், வயதானவர்கள், குழந்தைகள், எல்லா தரப்பு மக்களும் இந்த பொடி மீன்களை சாப்பிடலாம். இவ்வாறு சாப்பிடும் பொழுது அதிக அளவு நம்மளுக்கு பயன் தருகின்றது. மேலும் கண்களுக்கு நல்ல பாதுகாப்பு தருகின்றது. கண் பார்வை கூர்மையாக்கப்படுகின்றது. அதில் விட்டமின் ஏ அதிகமாக செறிந்து காணப்படுகின்றது. மேலும் மறதி, அல்சைமர், வயதானவர்களுக்கு பொடி மீன்கள் கொடுக்கும் பொழுது அல்சைமர்லாம், அந்த மறதிய நோய்களுக்கு நரம்புகளம் பலமாக்கப்படுகின்றது. அவர்களுள்ள எலும்புகள் பலமாக்கப்படுகின்றது. அதுபோல் குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு மூளை வளர்ச்சிக்கு இந்த சிறிய வகை மீன்கள் நன்மை புரிகின்றது. மத்தி மீன் போன்ற சிறிய வகை பொடி மீன்கள் ஒரு புற்றுநோய்களை தடுக்கும் சக்தியும் பொதிந்து காணப்படுகின்றது. இதே போல் நம்ம சின்ன வகையான பொடி மீன்கள், காரப்பொடிகளில் சாப்பிடும் பொழுது அது நல்லா சளி, இருமல், அது போன்ற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது. காரப்பொடி, அந்த மீன் வகைகள். நெத்திலி பொடி அதெல்லாம் நல்லா சுவையாகவும் சாப்பிடுவதற்கு நன்றாகவும் இருக்கும். அதுபோல் பிரசவித்த தாய்மார்களுக்கு இந்த பத்திய பொடிகளை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு எறும்பு பலகீனங்கள்லாம் குறைக்கப்படுகின்றது. குழந்தைகளுக்கு அவங்க